சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலா கணுமுத்தி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடம் நீரும் விளங்க நிறுத்தி கூடு வைத்தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் நெஞ்ச கருத்தின் தத்துவ நிலையை தந்து எனையாண்டருத்த திருமுறையே சொக்கேசன் மதி மதி வாய் மலர்ந்து சிறப்பித்தார் சொக்கேசன் மதி மதி வாய் மலர்ந்து அருள் சிறப்பித்தாமா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனிலும் அரிது முன் குறுகு சென்று வேடி நீங்கி பிறத்தல் அரிதுன்னு அவை பாட்டி வேண்டின்ற மாதிரி மனிதனாக பிறக்கிறது. மணிவாசகர் சொல்ற மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விதமாகி பறவையாய் பாம்பாகின்னு அடுத்தடுத்த உயர்நிலைக்கு சுவாமி நம்மளை கொண்டுட்டே வந்து இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்கார். மனுஷனா பிறந்து பக்தி பண்ணி சுவாமியுடைய திருவடியை அடையிறது. மனுஷன்தான் பக்தி பண்றான்னு கிடையாது. நாரையூர் அப்படின்னு சொல்லக்கூடியது நாரை பக்தி பண்ணிட்டு எறும்பியூர் அப்படின்னு சொல்லும் பொழுது
அந்த க்ஷேத்திரத்துல எறும்பு பக்தி பண்ணிருக்கு. குரங்களில் முட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துல குரங்கு, அணில், முட்டம்னா காகம் எல்லாரும் பக்தி பண்ணிருக்காங்க. சுவாமியை இப்படி யானை பக்தி பண்ணிருக்கு, சிலந்தி பக்தி பண்ணிருக்கு, எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த திருமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னாக்க வேதம் வாசிக்கணும்னா அதுக்கு சில நிபந்தனைகள்லாம் உண்டு. விடிகாலம் வரை 4 மணிக்கு உட்கார்ந்து சர்வ சொல்லணும். இந்த திருமுறையில அப்பேற்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் எதுவுமே கிடையாது. இந்த திருமுறை நமக்கு கிடைக்க காரணமா இருந்தது நம்பியாண்டார் நம்பி. விநாயக பெருமானுக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் என்ன ஆச்சு, எல்லாரும் மக்கு மக்கு மக்குங்கிறா. கூட இருக்கவா அத்தனை பேரும் பாடசாலையில சேர்த்துக்க மாட்டேங்கிறார் வாத்தியார். ஏன்பா புத்தியே இல்லை, உன் பிள்ளைய நீ அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு தந்தையார்ட்ட சொல்வார். வரும் மனசு வேதனை பண்ணிட்டு குழந்தைய அழைச்சிட்டு போயிடுறார். அவர் வேற ஊருக்கு வேலை விஷயமா போறதுனால விநாயகருக்கு நீ பூஜை பண்ண நம்பி அப்படின்னு சொல்லி குழந்தைய விட்டுட்டு அவர் கிளம்பி போறார். அப்படி அந்த குழந்தை கோவில்ல போய் எப்படிமா பூஜை பண்ணணும், கண்ணா நான் உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன் இல்லையா, அந்த மாதிரி சுவாமிக்கு நீ முதல்ல எண்ணெயினால அபிஷேகம் பண்ணணும், உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி விடும். அப்புறம் ஜலத்தை எடுத்து அவர் தலையில கொடுத்து உன்னை எப்படி குழப்பாட்டினேன் அதே மாதிரியே விநாயகரை குழப்பாரு. உனக்கு நெத்திக்கிட்டு விடுவேன் இல்லையா, அந்த மாதிரி சுவாமிக்கு நெத்திக்கிட்டு விடும். புஷ்பம் கொடுத்துருக்கேன், அதை எடுத்து சாப்பிட்டு. அம்மா நிறைய நைவேத்தியம் பண்ணி வச்சிருக்கேன், கொழுக்கட்டை, இட்லி, மோதகம், அதிரசம் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். சுவாமிகிட்ட கொண்டு போய் விநாயகா உனக்கே அர்ப்பணம் சொல்லிட்டு அதுக்கு எடுத்துன்னு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இதுதான் நமக்கு இன்னைக்கு ஆகாரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. சரி சரின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு குழந்தை நேர போறது அழகா பிள்ளையாருக்கு எண்ணெயை தடவி நெத்திக்கிட்டு அம்மா சொல்ல அந்த பദ്ധதி மூலமா எல்லா பூஜையும் பண்ணிட்டார். நைவேத்தியத்தை பண்ணும் பொழுது பிள்ளையாரே ஏத்துக்கோங்க பக்ஷணங்கள்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறார். அவர் அப்படியே அசையாம உட்காந்துருக்காரு. விநாயகர் என்னப்பா அசையாம இருக்க, நீ சாப்பிடுவேன்னு சொன்னாலே எங்க அம்மா, நீ சாப்பிட்டதும் நீதியே உன் பிரசாதமா ஆற்றி கொண்டு வர சொன்னா, நீ சாப்பிடவே இல்லையே அப்படின்னு பார்த்து என்ன பண்ணிட்டார், தலைய போய் முட்டிக்கிறார். நீ வரலன்னா இங்கேயே நான் என் பிராணத்தியாகம் பண்ணிடுவேன் அப்படின்னு. நம்பி 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 அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. துதிக்கைய ஆட்டிட்டு சுவாமி உட்காந்துருக்கார். அந்த சுவாமி என்ன பண்றார், துதிக்கையால அந்த குழந்தைய தடவி நீ எதுக்கும் கவலைப்படாத நம்பி, நான் உன்னை பெரிய உனக்கு என்ன வேணும் வரும் கேள அப்படின்னு சொல்றார். நீ கொடுத்த பக்ஷணங்கள்லாம் நான் சாப்பிடுறேன்னு ஏத்துக்கிறார். பிள்ளையாரப்பா எனக்கு ஒரே ஒரு கருணை பண்றியா, என்னை எல்லாரும் மக்குங்கிறா, எனக்கு நல்ல புத்தி கொடுக்குறியா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இந்த லோகத்துக்கே திருமுறை அப்படிங்கிற விஷயத்த உன் மூலமா தான் எல்லாருக்கும் கிடைக்கும்படி நான் பண்றேன் நீ போ அப்படின்னு சுவாமி ஆசீர்வாதம் பண்றார். அப்போ இரட்டை மணி மாலை பண்ணார் நம்பியாண்டார் நம்பி. அது நம்ம 12 திருமுறையில 12ஆம் திருமுறையோட கலந்து 11ஆம் திருமுறையில இருக்கு. இப்படி இந்த திருமுறைகளை கண்டெடுக்க உதவியாது சோழ மன்னன் என்ன பண்றான், திருமுறைகள் கிடைக்கலையே என்ன பண்றதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு தேவாரம் பாடுறா. அது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நாங்க இன்னும் நிறைய வேணுமே அப்படின்னு சோழ மன்னன் ஆசைப்படும் பொழுது நம்பியாண்டார் நம்பிக்கைதான் விநாயகர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காரே, விநாயகர் கிட்ட கேட்டா அந்த திருமுறை நமக்கு கிடைச்சிடும் மூலியம் அப்படின்னு சொல்லி விநாயகர் மூலமா கேட்கிறார் நம்பியாண்டார் நம்பி. திருமுறைகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா தில்லை சிதம்பரத்துல சுவாமியோட மேற்கு வாசல்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு அறையில பூட்டி இருக்கு, நீங்க போனா எடுத்துக்கலாம் அப்படின்னு விநாயகர் சொல்றார். அது மூலமா நமக்கு கிடைச்சதுதான் இந்த திருமுறை. அதுல முதல் 3 திருமுறைகளாக ஞானசம்பந்த பெருமான் தமிழாகரன், அவரை மாதிரி தமிழ்ல பிரசித்தியாக அந்த தமிழை கையாண்டது வேற யாருமே கிடையாது. பாலரா வாயன் தமிழ் விரகன் தமிழாகரன் அவருக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு. ஞானசம்பந்த பெருமான் 3 வயதிலேயே சுவாமிய ஞானப்பால் உண்டு சுவாமி மூலமா தடுத்தாட்கொள்ளப்பட்டு பதிகங்கள் பாடினவர். அவர் பாடின ஒரு விநாயகருடைய பதிகத்துடைய நிகழ்ச்சியை சொன்னார்.
க்ஷேத்திரம். பொத்தாளம் கொடுக்கிறார் சுவாமி சிவபெருமான். 3 வயதிலேயே அந்த குழந்தையை தடுத்தார் கொண்டாச்சு. சின்ன குழந்தை இல்லையா, அதனால அப்பா என்ன பண்றார், நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்குறார். சிவபெருமான் என்ன பண்றார், முதல்ல இந்த குழந்தைக்கு தங்க சங்குனால அம்பாள் பால் ஊட்டினா. அதுக்கப்புறம் இப்படி தட்டிகிட்டே போறார். அடுத்த கோவில் பக்கத்திலே, அவ ஊருக்கு பக்கத்துல இருக்கு திருக்கோலக்கா, 5 கிலோமீட்டர் தூரத்துல. இப்படி கையை தட்டிகிட்டே பாடிட்டு போகும்பொழுது நம்ம எதிர யாரான ஒரு சின்ன குழந்தை வந்து நான் நல்லா பஜனை பாடுறேன், பாடட்டுமா அப்படின்னு சொல்லி கை தட்டி நீ நல்லா பாடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கையில என்ன கிஃப்ட் இருக்கோ அந்த குழந்தைக்கு அப்படி எடுத்து கொடுக்குற மாதிரி சுவாமிக்கு அது பாடினே நடந்து வர்றது. அதை பார்த்த உடனே பூரிப்பா ஆயிடுறவர். தமிழ்ல என்ன அழகா பாடுறது, என்ன இருக்கு அப்படி தேடுறார். பொண்ணுனால ஆன தாளம் இருந்தது, எடுத்தார் அப்படி கொடுத்துட்டார். பொண்ணுல எப்பயுமே ஓசையே வராது. தேவி பாக்குறா, சுவாமி இந்த தாளத்தை போய் கொடுத்துருக்கேன், ஓசை வராது, நீ தான் அதுக்கு இருக்க, நீ தாளத்துக்கு ஓசை கொடு அப்படின்னு தேவி கிட்ட சுவாமி சொன்ன உடனே, நாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தருக்கு உலகவரும் தாளம் இந்த தன்மையாளன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்துல அதை குறிப்பிட்டிருக்கார். இவருக்கு தாளம் கொடுத்தார் அப்படிங்கறது உலகறிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் குறிப்பிட்ட அந்த திருப்பதிகத்தை இப்ப பாடுறோம். இந்த திருத்தலத்துக்கு யார் யார் போறாளோ நல்லபடியாக சரளமாக பேச்சு வரத்துக்கு இந்த க்ஷேத்திரத்தை இந்த பதிகம் பாராயணம் பண்ணி இந்த சுவாமியை தரிசனம் பண்ணா நல்லபடியான. மடையில் வாழை பாய என்ன பண்றோம், எழுதுறதும் பல்ல தேய்க்கிறது, பல்ல தேய்ச்ச உடனே ஒரு டம்ளர் சூடா காஃபி இல்ல டீ
என்ன தேவைப்படுறதோ சூடா இறக்கினாதாப்பா வேலையே நடக்கும் அப்படின்னு. முடிஞ்சதா? அடுத்து 8 மணி ஆயிட்டு. கஞ்சி கலந்தாச்சா? ஆச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், இட்லி தோசை, என்ன வேணும் அது முடிஞ்சது. காய்கறி என்ன, சமையல் என்ன, அடுத்து முடிஞ்சது. சாயங்காலம் பிரேக்ஃபாஸ்ட், சாயங்காலம் டின்னர் என்ன, ஈவினிங் டிஃபன் என்ன, நைட்டு டின்னர் என்ன, இதேதான் நம்ம பண்ணிட்டே இருக்கோம்னு சொல்றாரு. அருணகிரிநாதரும் வீணே நாள் போய் விடாமல் ஆதாறு மீது ஞானோபதேசம் அருள்வாயே அப்படின்னு பாடுற மாதிரி ஞானசம்பந்தர் கேட்கிறார், நாளெல்லாம் நான் வேஸ்ட் பண்றேன் சுவாமி, நீ கொடுத்துருக்க எவ்வளோ பெருசு இந்த ஜென்மான்னு எனக்கு புரியவே மாட்டேங்கிறது. என்னைக்கு உன்கிட்ட நான் வந்து சேர்றது? நான் என்ன நினைச்சுக்கிறேன், ஒரு எரும மாடு என்ன பண்ணித்தான் சுவாமி கிட்ட போய் நின்றுட்டு, சுவாமி என்னை யாருமே பூஜை பண்ண மாட்டேங்கிறா, பசுவை மட்டுமே பூஜை பண்றா, நீ இதெல்லாம் கேட்கறது கிடையாதா? நீ கொஞ்சம் கேட்டு என்னையும் எல்லாரும் பூஜை பண்ற மாதிரி பண்றியா அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்கறது. அதுக்கு என்ன பண்ணா போச்சு அப்படிங்கிறார் சுவாமி. ஆனா அதுக்கெல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கேப்பா அப்படின்னு சுவாமி சொல்றார். என்ன சுவாமி சொல்லுவானேன் அப்படின்னு கேட்டது, காலங்காத்தால 3 மணிக்கெல்லாம் நடந்துப்பா, எல்லாரும் பூஜை பண்ணுவா, பேசாம நிக்கணும், அப்படி குடப்பாட்டுவா, கம்முன்னு இருக்கணும், மஞ்சள் தேய்ச்சி நெத்திக்கிடுவா, புஷ்பம் சாத்துவா, வஸ்திரம் சாத்துவா, வெட்டி கிட்டி மிதிச்சிடக்கூடாது, எல்லாத்தையும் சொல்றார். அதுக்கு வாயில என்ன கொடுக்குறாளோ சாப்பிடணும், எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே நான் ட்ரை பண்றேனே, என்னையும் பூஜை பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றார். சரி வா போலாம் அப்படின்னு சுவாமி கூப்பிடுறாரு. நான் சொல்றேன், பூலோகத்துல வந்து எல்லாத்தையும் நீங்க எருமைக்கு பூஜை பண்ணுங்க, நான் சொல்றேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்படி திரும்பி பார்த்து பக்கத்துல ஒரு பெரிய குட்டை இருக்கு. அதை பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, கொஞ்சம் சுவாமி ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க, அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சேத்துல மட்டும் ஒரே தடவை நினைச்சிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்குறது. அதுக்கு என்ன சீக்கிரம் வந்துடுறியா அப்படி கேட்குறா. ஆசைப்படுறதே அப்படின்னு சரின்னு சொன்னா சுவாமி. போய் மெதுவா அந்த சேத்துல படுத்துட்டு தான் காலெல்லாம் மடக்கி, சுவாமி ஆச்சா முடிஞ்சுதா சீக்கிரம் வா அப்படி கூப்பிடுறாரு. எனக்கு யாரும் பூஜைலாம் பண்ண வேண்டாம் சுவாமி, இதே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, நான் இப்படியே இருந்துடுறேனே அப்படின்னு சொல்லிதான் அந்த எருமை. அந்த மாதிரி சேத்து குட்டையில அது எப்படி சந்தோஷப்படுறதோ, அந்த மாதிரி மனை மக்கள் சுற்றம் எனும் மாயா வலையை கடக்க அறியாதே நம்ம மாட்டின்னு இருக்கோமா? இல்ல, மாய வலையில சுவாமி கையை பிடிச்சி இழுத்தாதான் உண்டு, வேற யாரும் பண்ண முடியாது. இங்கே வா இந்த வாங்கவி சுண்ணப்போல் மிச்சத்தை செல்வதாய் போக்குன்னு மணிவாசகர் பாடுற மாதிரி நம்மள சுவாமியே அழைச்சு இந்த இடத்துல உட்காந்து இன்னைக்கு திருமுறை கேளு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த சுவாமியோட பிரசாதத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. யார் யாருக்கு இது கிடைக்கிறதோ அவள்லாம் ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு நான் சொல்லல, ஞானசம்பந்தர் சொல்றார். நாளாய போகாமே நஞ்சடியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய். சுவாமி நினைச்சு நினைச்சு அன்பு பண்ணு. சின்ன சின்ன விஷயத்துல ஆசை வச்சுக்கிறேன் இல்லையா, பட்டுப்புடவை, நகை, ஆஹா ஓஹோ ஜம்முன்னு இருக்கு, பெரிய வீடு, எத்தனை பிளாட் வச்சிருக்கேன், நான் 4 வச்சிருக்கேன், பிள்ளை 10 வச்சுட்டு இருக்கான், எது எங்க இருக்குன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு வச்சுட்டு இருக்கோம் பாருங்களேன் அப்படின்னு நிறைய சொல்றா. ஆனா சுவாமி பேர்ல ஆசை இருக்கா? போனதும் இப்படி கன்னத்துல 2 தட்டி தட்டி இந்த அடி உதடல ஒரு வாட்டி முத்தம் கொடுத்துட்டு சுவாமிக்கு போயிட்டோமா அப்படின்னு சொல்லி வாசலோட பைக்கோட நின்று பார்த்துட்டு போயிடுமே அப்படியெல்லாம் இல்லாம சுவாமியை பக்தி பண்ணுங்கோ. அப்படி பண்ணேன்னா உங்க கிளைகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு அடுத்து வர சந்ததிகள் அத்தனை பேரும் சுவாமி பேர்ல பக்தியா இருப்பான்னு சொல்றாங்க. நாடாய
மணிவாசகர் என்ன பண்றார்? முழுக்க முழுக்க தன்னை ஒரு பெண்ணாக பாவிச்சுக்கிறார். சிவபெருமான் ஒருவனே அந்த பரமாத்மா கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற விஷயத்துல குயில் கிட்ட போய் சொல்றார். குயிலே, நீ சுவாமி கிட்ட போய் சொல்றியா? ஒரு சின்ன குழந்தைய நம்ம வேலை வாங்கணும்னா எப்படி வாங்குவோம்? டேய் இதை பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டோம். நீ செல்லம், நீ சமத்து, நான் சொன்னா நீ கேட்பியே, இதை கொஞ்சம் பண்றியா அப்படின்னு கேட்டா அது உடனே பண்ணிடும். சரி பாவம் அம்மாவுக்கு முடியல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இழக்கி வந்து பண்ற மாதிரி குயில முதல்ல கிட்டக்க கூப்பிடுறார். நீ ரொம்ப அழகா பாடுறியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமாள். நீங்க சுவாமி பத்தி சொல்றேன், அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர்கிட்ட போய் சொல்லு, இங்க ஒருத்தன் ரொம்ப நாளா காத்து இருக்கான் உங்க வரவுக்காக, எப்படியாகிலும் அவனுக்கு வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும், அவனை ஏத்துக்கணும்னு நீங்க போய் சொல்றியா என்று சொல்ற மாதிரி அமைஞ்ச குயில் பத்து. கீதமினிய குயில் மிக்க அடி சிற்கடலை பக்ஷணம் எனக்குள்ளொரு விக்ன சமர்த்தன் எனும் அருளாளி. அவரை மாறி தமிழ் பிரவாகம் சரள நடைக்கு வேற ஆளே கிடையாது. எப்படி குமியதனில் பிரபுமான புகழில் இத்தகர் போல் அமிர்த கவி தொடை பாடணும்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுகிறார். முருகா, திருஞான சம்பந்தரா வந்து உன்னுடைய அப்பாவை நீ பாடின இல்லையா தேவாரத்தை, அந்த மாதிரி நான் ஒண்ணு பாடணும் சுவாமி, அதுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டார் இல்லையா? அந்த அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகழ் இவ பாடு. நீடது திருவடி சத்திமையில்
மனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து உனக்கு மட்டும் கிடைச்சிருந்தா பாரு, நாளைக்கு எனக்குள்ள இது கிடைக்கணும், இந்த நாளைக்குள்ள எனக்கு கிடைக்கணும், இவனோட நான் பெரிய ஆள ஆவியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மேலோங்க ஓங்கிறது அப்படின்னு சுவாமி என்ன சொல்றார்? 15ஆம் நூற்றாண்டுல அருணகிரிநாதர் சொல்றார், மாலாசை கோபம் ஓயாது. சின்ன குழந்தைகிட்ட போய் நீ நன்னா வருவ, படி, நன்னா படிக்கிற புத்தகம் எடுத்து வச்சுக்கிறத பார்த்தா வச்சுட்டே இருக்கு. இப்போ விளையாட்டு கணக்கில் ஏதாவது விளையாடுது, அதை பார்த்த உடனே நமக்கு என்ன வருது? கோபம் தான் வருது. 2 வாட்டி சொல்லுவோம், 3ஆவது வாட்டி படி படி படி, 3ஆவது வாட்டி படி படிமா நாளை படிமா அப்படி சொல்லிட்டே இருப்போம். நல்லது, ஐ படி அப்படின்னு 4ஆவது வாட்டி, 5ஆவது வாட்டி அப்பாட்ட சொல்லி அடிக்க சொல்ல போறேன் இப்போ அப்படின்னு அடுத்தது மிரட்டி 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 டியூஷன்ல கொண்டே விட்டுடுறது அடுத்தது. இப்படி மாத்தி மாத்தி நம்மளுக்கு என்ன ஆகுமா? இந்த கோபம் தான் மேலோங்கும். அருணகிரிநாதர் சொல்றார், தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை சொல்றார். வெகுளினா கோபம், கோபத்தை விட்டுடுங்கோ அப்படின்னு மனத்தை என்ன பண்ணுமா? குதிரை மாதிரி வேகமா ஓடுது. இது பண்ணிடலாமா, அது பண்ணிடலாமா, இது பண்ணா அது கிடைச்சிருமா, அது பண்ணா இது கிடைச்சிருமா, எல்லாமே நமக்கே கிடைச்சிருமா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கிட்டே இருக்கு இல்லையா? அது நம்ம என்ன பண்ணணுமா? லகான் போட்டு இழுத்து பிடிச்சி நிறுத்தணும். நம்மளுக்கு என்னென்ன சுவாமி கொடுக்குறாரோ கொடுத்துட்டே இருக்க. அம்மா வயத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஆகாரம் கொடுத்திருக்காரு. உருத்தெரியா காலத்தை உள்புகுந்தன் உளம்பண்ணி அப்படின்னு மணிவாசகர் சொல்றார். அம்மா வயத்துல ஒரு பச்சரிசி அளவுதான்ப்பா இருந்தேன், அப்ப எனக்கு நீ ஆகாரம் கொடுத்தியோ இல்லையோ, உனக்கு தெரியாதா எனக்கு இப்ப என்ன கொடுக்கணும்னு? சுவாமி எந்த நாளில எப்ப எங்க வைக்கணுமோ கரெக்டா வச்சுட்டே தான் இருப்பார். இன்னைக்கு இங்க வைப்பார், நாளை ஏதாவது ஊர்ல கொண்டே வைப்பார், மாத்தி மாத்தி வச்சுட்டே இருப்பார். எப்படி? மரக்கடக பக்தி, மாஜார பக்தி, 2 பக்தி சொல்வா இல்லையா? குரங்கு பக்தி ஒண்ணு, பூனைக்குட்டி பக்தி ஒண்ணு. குரங்கு என்ன பண்ணும்? மரத்துக்கு மரத்துக்கு அப்படி தாவும். குட்டி என்ன பண்ணும்? தொங்குன்னு கீழே வந்துச்சுன்னா குட்டி தேடி ஓடும், அம்மா அம்மா எங்க இருக்காளோ அப்படின்னு சொல்லி. நான் என் சாமர்த்தியத்தினால உன்னை பிடிச்சிக்கிறேன்னா அது முடியாது. சுவாமி சாமர்த்தியம், சுவாமி தான் நம்மளை பிடிச்சிக்க வைக்கணும். அப்படி பூனை என்ன பண்ணும்? அந்த பல்லுனால அந்த பூனை குட்டியை கடிச்சு எடுத்து 7 இடம் மாத்தணும்னு சொல்லலாம். ஒரே இடமா வச்சுக்காது. இன்னைக்கு காத்தால எங்க வைக்கும், மத்தியானம் எடுத்து வேற எங்கேயா வச்சு யாரானா எடுத்துப்பாளோ அப்படின்னு சொல்லுவோம். அதே பல்லாலதான் எலியையும் கடிக்கிறது, அதே பல்லாலதான் தான் குட்டியையும் கடிக்கிறது. எங்க எங்க இடத்த மாத்தி வச்சு அதை பாதுகாக்கணும்னு தெரியும். சுவாமி பிறந்த போது ஒரு இடத்துல வச்சார், அடுத்து வளர்ந்த போது வேற ஊர்ல வச்சார், இன்னைக்கு இங்க வச்சிருக்கார், நாளைக்கு எங்க வைப்பாரோ நல்லபடி வைக்கணுங்கிறது மட்டுமே பிரார்த்தனையா நம்ம வைக்கணும்ன்றத இந்த திருப்புகள்ல சுவாமி சொல்றார். மாலாசை கோபம் ஓயாது மாயா வழியே செல்வாவா
எல்லாருக்கும் வீடு வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். கண்டிப்பா சொந்தமா நமக்கு ஒரு இடம் வேணும்ப்பா. இங்க இருக்காத, லைட் இத்தனை மணி போடு, இப்ப ஆஃப் பண்ணு, தண்ணி இவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லும்பொழுது மனசு ரொம்ப தாங்க மாட்டேங்குது. சுவாமி எனக்காக ஒரு இடம் கொடு அப்படின்னு கேட்கறதுதான். தேவர்கள்லாம் அப்படி போய் கேட்டாலாம் சிவபெருமான் கிட்ட, அப்பா அந்த அசுரர்கள் எங்களை ரொம்ப ஹிம்சிக்கிறாப்பா, காலில் விலங்கு போட்டு விழுத்துட்டு போறா, எங்க தேவலோகத்து அவாதான் வேணும்னு கேட்கிறா அசுரர்கள். அப்படி இல்லாம சுவாமி எங்க தேவலோகத்தை எங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்கவும் தான் சிவபெருமான் வந்து தன்னுடைய வெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அவதாரம் அவர் வந்துதான் தேவர்களை காத்து அவர்களுடைய வீட்டை அவர்களுக்கே திருப்பி கொடுத்தார். அத மாதிரி சிறுவாபுரி அப்படிங்கிற கஷேத்திரத்துல பாடின திருப்புகள் யார் யாருக்கெல்லாம் சொந்தமா எனக்கு ஒரு இடம் வேணும்பா அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கிறவா இந்த திருப்புகள் பாடி பிரார்த்தனை. கண்டபதி குட்டியேற Thank you.
இந்த அன்னதான நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ஆர்எஸ்பி கேட்டரிங் சர்வீஸ் அவர்கள், பேரிஸ்ட்ரி சென்னை 33 அவர்களை, விழாக்குழு தலைவர் அவர்கள் சகாதன் அவர்கள் கௌரவித்தார்கள். ஆர்எஸ்பி கேட்டரிங் சர்வீஸ்னா ஃபேமஸ் தான். தூத்துக்குடி பாலி அவர்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மாணவர்களை கௌரவிப்பார்கள். மாதவி சங்கர் அவர்களையும் அவர் குழுவினர் அனைவரையும் கௌரவிப்பார்கள். உங்கள் சார்பிலும் குழுவின் சார்பிலும் கௌரவிப்பார்கள். எல்லாரும் கேட்டாடுங்க. மாதவி சங்கர் அவர்களுக்கும் குழுவினர் சேர்ந்த அனைவருக்கும் ஆசிரியர் மகாஜன் உங்கள் சார்பிலும் விழாக்குழு சார்பிலும் என்னுடைய மனமாந்திரை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கர் வயலின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கருணம் சுவாமிநாதன் வெங்கடம் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் எல்லோரும் அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை நாம் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை சிறப்பு வகையை கொண்டிருக்கும் கலைமாமணி கவிஞர் திருமதி பாரதி திருமணம் அவர்கள் வருகின்ற வரவேற்று இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குபவர்கள் கண்ணதாசன் அவர்கள் சில வார்த்தைகள் அவர்கள் கூறிவிட்டு அவர்கள் வரவேற்று சில வார்த்தைகள் பேசுவார்கள். இந்த அண்ணாந்திரன் அவர்கள் பேசி அவர்களுக்கு இந்த மனமாந்திரம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 8 மணிக்கெல்லாம் அண்ணா